Hi, are you all ready to listen to a story? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம் மனதில் பட்டதை வார்த்தைகளாக பேசிவிடுகிறோம். நாம் பேசுவதை கேட்கும் நபர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் அல்லது அவர் மனநிலைமை என்ன என்பதை யோசிக்க மறந்து விடுகிறோம். We speak words that is in our mind and we forget to think of the situation of the listener or in what psychological state the person is. We forget that and speak. It is good to speak things straight away to the others instead of speaking at the back, but we have to think and speak. மற்றவர்களை வைத்துக்கொண்டே அவர்களை பற்றி பேசுவது நல்லதுதான், பின்னால் பேசுவது தவறு. ஆனால் எப்பொழுது எதை பேச வேண்டும் என்று யோசித்து பேச வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do for that? Let us see what the Bible says. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Psalm 19:14 says, "Let the words of my mouth and the meditation of my heart be acceptable to your sight, O Lord, my strength and my redeemer." சங்கீதம் 19:14 சொல்கிறது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. Yes, our words and thoughts should be liked by God. ஆம், நம் வார்த்தைகளும் சிந்தனைகளும் கடவுளுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்படி அது பிரியமாய் இருந்தால் நிச்சயம் மனிதர்களை அது காயப்படுத்தாது. If God likes those words, surely it will not hurt human people. It will be a words of wisdom and of solace to others. அது ஞானத்தின் வார்த்தைகளும் ஆறுதலின் வார்த்தைகளுமாய் மாத்திரம் இருக்கும். ஒரு கதாசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் தன் வாலிப பிரயாயத்திலிருந்தே கதைகளை எழுதும் பழக்கமுடையவராய் இருந்தார். அவர் பல கதை புத்தகங்களை எழுதியிருந்தார். பல வார இதழ்களுக்கும் மாத இதழ்களுக்கும் கதைகள் எழுதி அனுப்பியுள்ளார். அது மாத்திரமல்ல, பல கதை புத்தகங்களை அவர் பிரசுரித்து அவர் நல்ல ஒரு எழுத்தாளர் என்று பெயர் பெற்றவராய் இருந்தார். There was a story writer and he was writing stories even from the days of his youth. He has written for many magazines and also he has published many books, and he was a well-known story writer, and he got many awards for this, but he wanted a special award from the central government and he was expecting it for so many years. அவருக்கு பல விருதுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் மத்திய அரசிடமிருந்து ஒரு சிறப்பு விருதை எதிர்பார்த்து பல வருடங்கள் காத்திருந்தார். வயது செல்ல செல்ல அவர் கதை எழுதும் நேரமும் குறைந்தது. அவர் அதிக கதைகளை அவரால் எழுத இயலவில்லை. As advancing in age, he could not write for a long time, and also he could not write many stories. And one day he went for a funeral and he got a thought and he wrote a story from that thought, and he completed it and he shared it with his friends. ஒரு நாள் ஒரு துக்க வீட்டுக்கு அவர் சென்றிருந்தார். அங்கு ஒரு எண்ணம் தோன்றியதனால் அந்த எண்ணத்தை வைத்து ஒரு கதையை எழுதினார். அந்த கதையை எழுதி தன் நண்பர்களிடம் கூறினார். நண்பர்கள், இதுவரை நீ எழுதின கதையில் இதுதான் சிறந்தது, இதை நீ எதிர்பார்த்திருக்கும் அந்த மத்திய அரசின் அந்த விருதுக்கு அனுப்பி வை என்று சொன்னார்கள். The friends said, "You send the story for the central government award that you are expecting." And he sent, and he also got the news that he was selected and he is going to get the award. அதை அனுப்பின பின்பு அவருக்கு ஒரு செய்தி வந்தது. அவர் கதை தேர்ந்தெடுக்கப்பட்டு
அவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட போகிறது என்று. மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர் அந்த விருது கிடைக்க போகிறது என்று தபால் மூலம் அவர்கள் உறுதிப்படுத்துவதற்காக அவர் காத்து கொண்டிருந்தார். He was so happy, but still he was waiting for the letter confirmation through post. His friends wished him through the telephone, and he said to everyone, after the letter through the post comes, I will take all your wishes. பலர் அவரை தொலைபேசி மூலம் அவரை வாழ்த்தினாலும் அவர் சொன்னார், என்னுடைய விருதுக்குரிய கடிதம் வரட்டும், பின்பு உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு காத்து கொண்டிருந்தார் அவர் வீட்டில். He was waiting in his house, and a car stopped in front of his house, and his wife came from inside the kitchen saying, my daughter and granddaughter has come. And she invited daughter and the granddaughter, and they went inside. And the writer was thinking, I don't know how the mothers sense their children coming home. அவர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு கார் வந்து அவர்கள் வீட்டிற்கு முன்பாக நின்றது. உடனே அவருடைய மனைவி உள்ளே இருந்து வந்து, என் மகளும் பேத்தியும் வந்துவிட்டார்கள் என்று கூறிவிட்டு வெளியே வந்து அவர்களை அழைத்து கொண்டு சென்றார்கள். அவர் நினைத்து கொண்டே இருந்தார், எப்படி இந்த தாய்களுக்கு தங்கள் பிள்ளைகள் வருவது தெரிகிறது என்று புரியவில்லை என்று நினைத்து கொண்டே இருந்தார். உள்ளே தாயும் மகளும் பேசிக்கொண்டிருந்தவுடன் அந்த சிறு பெண்ணுக்கு சற்று புரியாததினால் அவள் தாத்தாவிடம் ஓடி வந்தாள். Inside, the mother and the daughter were speaking, so the granddaughter was a little bored, and she came to the grandfather and said, dear grandfather, why don't you tell me a story? அவள் தன் தாத்தாவிடம் வந்து, தாத்தா எனக்கு ஒரு கதையை சொல்லுங்கள் என்றாள். அந்த தாத்தா உடனே ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். 2-3 நிமிடங்கள் தான் சென்றது. உடனே தாத்தா, இந்த கதை நல்லா இல்லை, வேறு கதை சொல்லுங்கள் என்றார். And the grandfather started saying a story to the little girl. Only a few minutes are gone. The little girl said, Grandpa, I don't like the story. Why don't you say another story? And the grandfather started the second story. Again, after a few minutes, the little girl stopped the grandfather saying, I don't like this story. மீண்டும் அந்த அந்த மனிதர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். மறுபடியும் 2-3 நிமிடங்கள் கழித்து அந்த குட்டி பிள்ளை, தாத்தா எனக்கு இந்த கதை பிடிக்கவில்லை, வேறொரு கதை சொல்லுங்கள் என்றாள். மறுபடியும் அந்த எழுத்தாளர் ஒரு கதையை சொல்ல துவங்கினார். சிறிது நிமிடங்கள் கடந்தவுடன் அந்த சிறு பெண், தாத்தா உங்களுக்கு கதை சொல்லவே தெரியவில்லை, நீங்கள் சொல்லும் கதையெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு கதையே தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு நான் என் அம்மாவிடம் கதை கேட்டுக்கொள்கிறேன் என்று உள்ளே போய்விட்டாள். The grandfather started to say the next story, and after a few minutes the little girl said, Grandfather, you don't know to say stories at all. I don't like any of your stories. Let me go to my mother and listen to stories. She said so and moved away from that place. The man was really shocked. For so many years, he has been a successful story writer, and not only that, he is getting the best award of the country, but the words of the little girl is that he does not know to say a proper story. அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு நாள் அவர் ஒரு சிறந்த ஒரு கதாசிரியராக இருந்தார். தேசத்தின் சிறந்த விருது அவருக்கு கிடைக்க போகிறது. ஆனால் இந்த சிறு பெண்ணின் வார்த்தைகள் அவரை காயப்படுத்தியது. தபால்காரன் வந்தான், அவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்தான். அவர் பிரித்து பார்த்து அவர் விருது பெறுவதை உறுதி செய்தார். ஆனால் அவருக்கு மகிழ்ச்சியே இல்லை. அவர் காதில் ஒலித்து கொண்டிருந்ததெல்லாம், தாத்தா உங்களுக்கு கதை சொல்ல தெரியவில்லை என்ற வார்த்தை தான். The postman came and gave the letter. He opened it
and he was sure that he was getting an award, but he wasn't happy because the only words that was in his ears was, "Grandfather, you don't know to say stories." He was really worried about those words. அது ஒரு சிறு பெண்ணின் வார்த்தை தான் என்று சொன்னாலும் அந்த வார்த்தைகள் அவர் இருதயத்தில் தைத்து விட்டது. Even though we think that it is the words of a small child, the words have hurt him. So when we speak, we have to speak very carefully and we should speak with the wisdom of God. அதனால் நாம் பேசும் பொழுது மிக ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். தேவனின் ஞானத்தை கொண்டு பேச வேண்டும். அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.